ஓ டைரக்டர், என்ன அந்த பொண்ணு இந்த கெட்ட ஆட்டம் போட்டுருக்குது? இது எப்படி ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியுமாயா? என்ன ஆட்டம் இது? இவ்வளோ செக்ஸியான மூமெண்ட்ஸ் வச்சிருக்கிற. இதுக்கு எப்படியா நான் வந்து யூஏலாம் கொடுக்க முடியும்? இந்த பொண்ணு மொதல் படத்தில் இழுத்து போத்தி நடிச்சு வந்துச்சு, இந்த 3வது படத்தில் இந்த கெட்ட ஆட்டம் போட்டுருக்குது. ஐயா இது சரியில்லை சரியில்லை. தூக்கு இந்த சீனை தூக்கு. அம்மாடி கொள்றாங்க இப்படி. அப்படி பச்சை டைரக்டர் சார், என்ன அப்படி பச்சையா டயலாக் எழுதி வச்சிருக்கிற? டபுள் மீனிங் ஒரு அளவு இல்லையா? ஒரு டபுள் மீனிங் ஒரு அளவு இல்லையா? இந்த பொண்ணு என்ன கேங் ரேப் பண்ணிருக்குன்னு சொல்லுது. நாட்டில் சீனை தூக்கியா? அவன் என்ன எப்படி வெட்டுறான்? ரத்தம் என்ன எப்படி தெரிக்குது? மூஞ்சில வந்து தெரிக்குதுயா. படத்துல முக்கியமான ஒரு மாதிரியா இவ்வளவு மோசமா எடுத்து வச்சிருக்க சார். கதை அப்பதான் கன்வே ஆகும் சார். என்னையா எடுத்து வச்சிருக்க? ஒரே செக்ஸி மூமெண்ட், பாட்டுலாம் பார்க்க முடியலையா? ரத்தம் தெரிக்குது, இவ்வளவு வன்முறை, டபுள் மீனிங் டயலாக், அப்படியே படம் ஃபுல்லா அப்படியே பரவி கிடக்குது. பச்சை பச்சையா எழுதி வச்சிருக்கிற. ஃபேமிலியோட எப்படியா பார்க்க முடியும்? நான் கட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, இன்னொன்னு உட்காந்து சீரியஸா பார்த்து கட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கியா, மொத்தமே படத்துல 20 நிமிஷம் தான் மிஞ்சும் சார். அப்புறம் யூடியூப்ல தான் போடணும். அது நீ எங்க வேணா போட்டுக்க, எனக்கு கவலை இல்ல. A+ அந்த படத்துக்கு முதல் முறையா இந்தியாவிலே முதல் A+ இந்த படத்துக்கு சார். ப்ரொடியூசர் சொல்லி என்ன? ப்ரொடியூசருக்கு என்னையா? ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட இந்த டிக்கெட் மட்டும் கொடுத்து சொன்னாரு சார். ஏதோ தாய்லாந்துக்கு டிக்கெட்டுங்களாமா? அங்க வை. அது நல்லா தான் எடுத்திருக்க. அந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அழகா இருக்கு. அது இந்த எம்ஜிஆர் ரீமிக்ஸ் பண்ணிருக்கனால புதுசா பண்ணிருக்கு. ஆமா ஆமா ஆமாயா. நாளைக்கு இதே பாட்டு தான் வந்து சின்ன பிள்ளைங்கலாம் ஜூனியர் சிங்கரு, சூப்பர் சிங்கரு, ஜூனியர் சீனியர்னு எல்லா டிவிலையும் வேற பாட போகுது, ஆட போகுதுங்க. பெத்தவங்கள வேற ஃபீல் பண்ணி, பெத்தவங்கள ஃபீல் பண்ணி அழுகு வேற போறான் இந்த பாட்டுக்கு தான். சரி ஓய் வச்சுக்க, இந்த பாட்டை வச்சுக்க. யூஏ கொடுக்குறியா? சரியா? யூஏ போட்டுக்கியா? 25 கோடி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசாம யூஏ போட்டுக்க. யூஏ போட்டுக்க. நானும் சொல்லிட்டேன்ல. ப்ரொடியூசர் இப்போ என்னையாப்போ? இல்ல சார், இந்த சாவி மட்டும் கொடுத்து சொன்னாரு சார். யூக் பைக் வெளிய நிப்பாட்டி இருக்காராமா. சரி அங்க வை வை, அங்க வை வை. ஆமாயா, இந்த ஹாலிவுட் ரேஞ்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்ட்யா? அந்த மாதிரி ஃபைட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல பாக்குறேன் நான். ஒரு ரியாலிட்டியா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா ரத்தம் எப்படி அப்படியே மூஞ்சில தெரிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, அது பாக்குறது ரொம்ப யதார்த்தமா இருக்குது. ஆனா டபுள் மீனிங் டயலாக் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. யாரும் பேசாம இருக்க, ஊர்ல இருக்கிற எல்லா டபுள் மீனிங் டயலாக் தானே பேசிட்டு இருக்காங்க. சின்ன திருச்சிங்களா எல்லாம் பேசுது இப்ப எல்லாம். அதனால டபுள் மீனிங். சரி பாத்துக்க, அங்கேயா ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கட்டு கொடுக்கணும், அதை மட்டும் எடுத்துக்க. சரி ஓகே. ஒரு யூ. சரிப்பா, ஒரு யூ போடலாம். யூ போட்டு வச்சு சரியா? யூ கொடுத்துடுறேன். குழந்தைகள் குடும்பத்துடன் குதூகலமாக கண்டு கழிக்க வேண்டிய படம் போட்டுருவீங்க. சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டா. இங்க வை. அப்புறம் இந்த ஆடின்னு ஏதோ ஒரு கார் வந்திருக்காமே, பாத்துக்க. யூனா என்ன, யூ பை ஏனா என்ன, ஏனா என்ன? இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரியாமயே நிறைய பேர் வந்து படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. படம் நம்பி போய் ஏமாறுறவங்களும் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காது. தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தேதிக்கு யூ வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து ஹீரோயின் வந்து கண்டபடி மூவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கணும். அதுவும் சைடு ஆங்கிள் டிண்டுக்கு இப்படி எல்லாம் வந்து மூவ்மெண்ட்ஸ் நிறைய வந்து பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம கேமராமேன் வேற வந்து உன்னிப்பா கவனிச்சு நமக்கு தெரியல காட்டுவாரு. அது ஒரு முக்கியமான லோ ஆங்கிள் ஷாட்ஸ்ல நிறைய வச்சு காமிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ரத்தம் தெரிய வன்முறை இருக்கணும். ஸ்கிரீன்ல அருவாள் எடுத்து நம்ம மேல வெட்டுனா அந்த ஒரு ரத்தம் வந்து நம்ம மூஞ்சில தெரிச்சு நம்ம கச்சிப்ப தொடச்சிட்டு அப்புறமா அந்த படத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் டபுள் மீனிங் டயலாக்ல அப்பலாம் வந்து பச்சை பச்சையா பேசுறது இல்ல. பச்சைக்கு மேல சிவப்பு, ப்ளூ, ஊதா, வயலட் இப்படி எல்லா மாதிரியும் பேசணும். அந்த அளவுக்கு டபுள் மீனிங் டயலாக் பேசிட்டு அடுத்த சீனே டபுள் மீனிங், நீ என்ன கலாய்க்கிற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னாதான் யூ சர்டிபிகேட். இது எல்லாத்துக்கும் மேல ஃபைல்ல முக்கியமான பேப்பர் இருக்கணும். இந்த முக்கியமான பேப்பர் என்னன்னு யோசிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த முக்கியமான பேப்பர் வச்சாதான் இன்னைக்கு யூ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இல்ல அப்படின்னா யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கபாலி படத்துல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கபாலி பேசுற அளவுக்கு நீங்க சரி விடு. அந்த போகன் படத்துல கூட பாத்தீங்கன்னா, இந்த அரவிந்த் சாமியில முதல் சீன்ல பாத்தீங்கன்னா 4 பிள்ளைகளோட உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. கஞ்சா அது சரி சரி போகன் விடு. எந்த பப்ல அந்த மாதிரி நம்ம ரைட் விடாது. சின்ன பிள்ளைகளை நம்பி கூட்டு போக முடியலப்பா. அடுத்து இந்த மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம்.
மொட்டை சிவா கெட்ட சிவாலாம் எபிக் எபிக் ஃபிலிமே அதுல ஆமாங்கக்கா மக்கள் சூப்பர் ஸ்டார் சொல்லுது. மொட்டை சிவா கெட்ட சிவா ஜல்லிக்கட்டுக்கு சரி அதுவும் சரி அது என்ன படத்தை சொல்றது என்ன அப்ப என்னதான் வருது அடுத்த படம் ஏப்ரல் 14 வருது. அடுத்து என்ன சொல்றது எந்த படத்தை சொல்றது சரி விடு நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாங்க கேக்குறதுல அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை மட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ கூட நீங்க யூஏ சர்டிபிகேட்ல இதுக்கெல்லாம் யூதாப்பா நம்ம என்னத்தை நாங்க தப்பா சொல்லிட்டோம் என்ன பண்ணிருவீங்கல்ல நன்றி வணக்கம்.